ஹை வீவர்ஸ், வெல்கம் டு பிரைட் யுவர் லைஃப் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6 முதல் 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்க நூல் ஆசிரியர்களின் சிறப்பு பெயர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன், இவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் பார்க்கலாம். புரட்சி கவி, பாவேந்தர், இயற்கை கவிஞர். அடுத்தது பெருஞ்சித்திரனார், இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா பாவலேறு. அடுத்தது பாரதியார், இவருக்கு பார்த்தீங்கன்னா சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த புலவன், மரம் பாட வந்த மறவன். இதெல்லாம் பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்து பாடினது. இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்களா பாரதியார் சொல்றாரு. அடுத்தது நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, பாட்டுக்கொரு புலவன், தேசிய கவி, மகாகவி, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, முன்னறி புலவன். இதெல்லாமும் பாரதியாரோட சிறப்பு பெயர்கள் தான். அதுக்கு அடுத்தது திருவள்ளுவர், அவருடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம். வான்புகழ் வள்ளுவர், மாதானு பங்கி, முதற்பாவலர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், தேவர், நாயனார், பெருநாவலர். இதெல்லாம் திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள். அடுத்தது தாராபாரதி, அவருக்கு பார்த்தீங்கன்னா கவிஞாயிறு அப்படின்ற சிறப்பு பெயர் இருக்கு. அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர். அடுத்தது முடியரசன், இவருக்கு திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. கவிமணி தேசிக விநாயகனாருக்கு கவிமணி தான் சிறப்பு பெயர். அடுத்தது வே ராமலிங்கனார், இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர். அதுக்கு அடுத்தது உடுமலை நாராயண கவி, இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர். அடுத்தது சுரதா, இவருடைய சிறப்பு பெயர் உவமை கவிஞர். அடுத்தது ரா.பி. சேது, இவருக்கு பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வர் அப்படின்ற சிறப்பு பெயர் இவருக்கு இருக்கு. புதுமை பித்தன் பார்த்தீங்கன்னா சிறுகதை மன்னன். அடுத்தது டி.கே. சிதம்பரநாதர், இவருக்கு ரசிகமணி அப்படின்ற பேர் இருக்கு. அடுத்தது கண்ணதாசன், கண்ணதாசனுக்கு பார்த்தீங்கன்னா கவியரசு. சீத்தலை சாத்தனாருக்கு பார்த்தீங்கன்னா சாத்தான், தன் தமிழ் ஆசா, நன்னூர் புலவன். இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். ர இளங்குமரனார், அவருக்கு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் அந்தனர் அப்படின்ற பெயர் இருக்கு. வாணிதாசன் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், தமிழ்நாட்டின் தாகூர். இதெல்லாம் வாணிதாசனுடைய சிறப்பு பெயர்கள். அடுத்தது திருவிக்கா பார்த்தீங்கன்னா தமிழ் தென்றல். ஜெயக்கொண்டாருக்கு பார்த்தீங்கன்னா பரணிக்கோட் ஜெயக்கொண்டார். சேக்கிழார் பார்த்தீங்கன்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்ட்டு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் சேக்கிழாரை புகழ்ந்து சொல்லியிருக்காரு. காரியாசனுக்கு பார்த்தீங்கன்னா மாக்காரியாசன் அப்படின்ற சிறப்பு பெயர் இருக்கு. அடுத்தது ஆண்டாளுக்கு பார்த்தீங்கன்னா சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்ற பெயர் இருக்கு. பிச்சமூர்த்திக்கு பார்த்தீங்கன்னா புது கவிதையின் தந்தை. மாப்போ சிவஞானத்துக்கு பார்த்தீங்கன்னா சிலம்பு செல்வர். அடுத்தது சென்னிக்குளம் அண்ணாமலையாருக்கு சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா காவடி சிந்தின் தந்தை. அதுக்கு அடுத்தது கம்பர், கம்பருக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். இதெல்லாம் கம்பருடைய சிறப்பு பெயர்கள். அடுத்தது ஜெயகாந்தன் பார்த்தீங்கன்னா சிறுகதையின் முடிச்சுடா மன்னன் அப்படின்ற சிறப்பு பெயர் இருக்கு. அண்ணாக்கு பார்த்தீங்கன்னா தென்னாட்டு பெர்னாட் ஷா அப்படின்ற சிறப்பு பெயர் இருக்கு. உவேசாக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா. இதெல்லாம் நம்ம 6 முதல் 12 வகுப்பு தமிழில் இருக்க எல்லா நூலாசிரியர்களுடைய சிறப்பு பெயர்கள்லாம் இங்கே எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.